நாம அடுத்து ராமகாதையில் பார்க்க இருக்கக்கூடிய படலம் கும்பகர்ணன் வதைப்படலம். இந்த கும்பகர்ணன் என்று சொல்லக்கூடிய ராவணனது தம்பிய நாங்கள் இலக்கியங்களிலே பேசுகின்ற பொழுது என்னவென்று பேசுவோம்னா, இவனை பெதும்பை என்று பேசுவோம். ஏன் பெதும்பைனாக்க, தமிழ் இலக்கிய மரபுல பெண்களை 7 பருவநிலைகளிலே பகுத்து காணும் வழக்கு ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டா, பேதை, பெதும்பை, மங்கை மடந்தை, அறிவை தெரிவை, பேர் இளம் பெண்ணுன்னு 7 பருவம். இதனை அடிப்படையாக கொண்டு பிற்காலத்துல உலா இலக்கியங்கள் பல எழுதப்பட்டு விட்டன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேதை என்ற சொல்லுக்கு நாம இன்னைக்கு நடைமுறையில ஆங்கில மொழியில சொல்லணும்னா அறியாததோர் வயது, இன்னசென்ட்னு சொல்லலாம். பெதும்பை என்பது மனதளவில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் உடல் இயங்காது, உடல் ஒத்துழைக்காது. இதுக்கு பேரு பெதும்பைன்னு பேரு. இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா அடலசென்ட்னு பேர். அதாவது எப்படின்னா, அடல்ட்டுக்கு உண்டான கேள்வி ஞானம் எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த அடல்ட்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடிய அளவினுக்கு உடல் ஒத்துழைக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பருவத்தை பெதும்பைன்னு சொல்லும். ஏன் கும்பகர்ணன் அந்த பெதும்பைக்குள்ள அடக்கினார்கள் என்றால், அவனுக்கு எல்லாம் தெரியும். நியாயம் எது தெரியும், அறம் எது தெரியும். தன் சகோதரன் ராவணன் அறமற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறான் தெரியும். பல நேரங்களிலே அவன் அறிவுரை சொல்லி இருக்கிறான். ராவணன் செய்வது எல்லாம் தவறு என்று அவனுக்கு தெரியும். மனதளவிலே எல்லாவற்றையும் அவன் அறிந்தவன். ஆனால் தவறை செய்யக்கூடிய ராவணனுக்கு உடல் அளவிலே போர்க்களத்திலே நின்று உதவியவன். அப்போ இவன் எதனை தவறு என்று சொன்னானோ அதற்கு ஏற்றாற்போல் ராவணனை விட்டு இவன் விலகவில்லை. மனதளவுல சரி என்று தெரிந்தவன் உடல் அளவுல அதையும் சரி என்று உணர்ந்து விலகாமல் ராவணனுக்காகவே தன் உயிரை கொடுத்தான். அதனாலதான் அவனை ராமாயணத்துல பெதும்பை என்ற ஒரு அடைமொழியோடு அவனை சுட்டுவார்கள். அதே போல மகாபாரதத்துல கர்ணன் அது போன்றதாகியதோர் பெதும்பை. அவனுக்கும் தெரியும் துரியோதனன் செய்வது எல்லாம் தவறுன்னு தெரியும். ஆனால் தனக்கு உரிய நேரத்துல அங்கீகாரமும், தான் அவமானப்பட்ட நேரத்துல தனக்கு அடுத்து நின்று தன்னுடைய தலை தாழாது என்னை காத்த அந்த செஞ்சோற்றனுக்காக, அந்த கடனுக்காக அவன் பக்கம் நின்றான். இதையேதான் கும்பகர்ணனும் பின்னாடி சொல்ல போறான். நான் ராவணன் மாட்டி ஏன் நிற்கிறேன் என்றால், அவன் இட்ட சோறு, அதற்காக நான் அவனோடு நின்று போர் செய்து மாளப் போகிறேன். என்னுடைய மரணம் உறுதி, சந்தேகமே இல்லை. ராவணன் கிட்டேயே இறுதியில அதான் சொல்லிட்டு வரான். முதல்ல அறிவுரை சொன்னா கேட்கல ராவணன். உடனே கும்பகர்ணன் முடிவு செய்து விட்டான், இவன் கேட்கப் போவதில்லை, இவனுக்காக நாம் போர் செய்து மாளத்தான் போக போகிறோம்னு. உடனே ராவணன் சொல்றான், உன்னுடைய ஆணையை கேட்டு நான் போருக்கு செல்லுகிறேன். ஆனால் ஒன்று என்னுடைய இறுதி வேண்டுகோள், நான் நிச்சயமாக போரிலே இறப்பேன், அது உறுதி. என்னுடைய மரணத்தை கேட்டதன் பிறகாவது நீ இதுகாரும் சிறை வைத்திருக்கக்கூடிய சீதையை ராமனிடம் கொண்டு சேர்த்து நமக்கு தம்பியாகிய வீடனனோடு இணக்கமாக இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுன்னு சொல்லு. அதனால இந்த கும்பகர்ணன் பேர்ல அவனுடைய வீரம் மிகப்பெரியது. ஆனாலும் அவன் ராவணன் மாட்டு நின்று ராவணனுக்காக தன் உடலை, உயிரை இழந்தான் என்பது இந்த சில
காதைகளில் மட்டும் அல்ல, நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம நிறைய பேரை இப்படி பார்த்திருக்கோம். தவறு என்று தெரிந்து அதனை விட்டு விலக இயலாமல் தவறு செய்தவனோடேயே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்பவர்கள். இந்த சதுரங்க ஆட்டத்துல ஒரு அழகான காய் நகர்த்தல்ல ஒரு நகர்த்தலுக்கு பேர் என்னன்னா சாக் மூன்னு பேர். தங்களை தியாகம் செய்து கொண்டாவது தங்கள் பக்கத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறது, தன்னை அழித்து கொண்டாவது தன் பக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுதல். கும்பகர்ணன் அதற்குத்தான் தயாராகும். தன்னை அழித்ததற்கு பிறகாவது ராவணன் திருந்தினால் சரின்னு நினைச்சான். ராவணன் திருந்தல், அது வேற ஒரு செய்தி. இப்ப இந்த போர்க்களத்துல ராமன் சொல்லி விடுகிறான், உன் கையில் ஆயுதங்கள் ஏதும் இல்லை ராவணனே, ஆகவே வேண்டிய ஆயுதங்களோடு நாளை மீண்டும் போர்க்களத்தினுக்கு வா. ஆகவே இன்று உன்னோடு நான் தொடர்ந்து போர் செய்வதிலே எந்த விதமான பயனும் இல்லை, அது உயர்ந்ததும் ஆகாது. ஆகவே இன்று போய் படைக்கலன்களோடு நாளை வான்னு அனுப்புறான். இப்ப ராவணன் போர்க்களத்தை விட்டு இலங்கையை நோக்கி தன் இருப்பிடம் நோக்கி செல்லக்கூடிய காட்சியிலிருந்து கும்பகர்ணன் வதைப்படலம் தொடங்குகிறது. ராவணன் எப்படியெல்லாம் வருந்தினான்றத கம்பன் மிக அழகாக விளக்க ஆரம்பிக்கிற முதல் பாட்டு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தார் அணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டும். இதை விட ஒருவனுக்கு வாழ்க்கையில ஒரு இடர்பாடு மிகுந்த இக்கட்டான அவமானம் சூழக்கூடிய செயல் கிடையாது. அவ்வளவு பெரிய வீரனுக்கு எப்படியா வாரணம் பொருத மார்பு. வாரணம்னா யானை. தன்னை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போனதுனால 8 திக்கு யானைகளோடு மற்போர் புரிந்த மார்பு அவனுக்கு. அப்படி திக்கு யானைகளோடு பொருத மார்பு, அப்படி உறுதி வாய்ந்த மார்பும் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கைலாய மலையையே பெயர்த்து எடுத்த தோளுது. வரையின மலை, வரையினை எடுத்த தோளுது. இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரிய தோள். அதோட மட்டுமல்ல, இவன் உடல் வீரம் மட்டும்தான் பெரியதோர் வீரமானா இல்ல, அறிவாற்றலில் மிக மிக உயர்ந்தவன். எப்படி? நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா. இசையிலே வல்லவனாகிய நாரதன் அவனுக்கு இணையாக அவனே பாராட்டப்படக்கூடிய அளவுல மிக அழகாக பாடுதற்கும் தன்னிடம் உள்ள வீணையை வாசித்ததற்கும் உண்டான ஆற்றல் பெற்று. அதனால்தான் நாரத முனிவன் நன்று என்று சொல்லக்கூடிய அளவிலே சாமகானத்தை பாடுதலிலும் வல்லவன், அதை முறையாக தான் கொண்டுள்ள வீணையிலும் நீட்டுதற்கு வல்லவன். அதனால் அவ்வளவு பெரிய இசைக்கலைஞன் அவன். இப்பெல்லாம் இலங்கையில அண்மை காலத்துல நீங்கள் பார்க்கலாம், நான் ஏற்கனவே அதை சொல்லி இருப்பேனான்னு தெரியாது, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றதுனால சொல்றேன். சென்ற ஆண்டு இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த தமிழர்கள் பலர் பல நாடுகள்ல குடியேறி இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னா கனடா. அங்கு இலங்கை வாழ் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெருமளவில் அங்க இருக்கிறார்கள். முறையாக தமிழர் கலையாகிய நடனம், இசை இவைகள்ல மிக பெரிய அளவுல பங்காற்றுகிறார்கள். அதுல ஒரு நடன ஆசிரியையிடம் நடனம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 பெண்கள், அவர்களினுடைய தகப்பனார் என்னோடு தொடர்பு கொண்டு ராவணனை மையப்படுத்தி எனக்கு ஒரு நாட்டிய நாடகம், அந்த நடன மரபினுக்கு உட்பட்டே இருக்கணும். அதாவது நடன மரபுன்னா ஒரு புஷ்பாஞ்சலி, ஒரு ஜதீஸ்வரம், சப்தம், இந்த அமைப்பிலேயே இருக்கணும், பண்ணித்தர முடியுமான்னு. சரி, செய்து கொடுத்தேன்.
அதுல ஒரு இடத்துல என்ன எழுதி இருந்தேன், ராவணன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சீதை பால் கொண்டிருந்த ஒரு முறையற்ற காதலினால் அவனுடைய வீரம், அவனுடைய ஆற்றல் எல்லாம் அழியக்கூடிய வாய்ப்பினை பெற்றது என்ற பொருள்ல எழுதியிருந்தது. அந்த நண்பர் அந்த கவிதையெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது, இந்த பாடல்ல இந்த வரியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டு வேறு எழுதி கொடு. ஏனென்றால் இலங்கையில இப்போ ஒரு இயக்கமே தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ராவணன் தான் அந்த மண்ணினது மைந்தன், அவனால் மேற்கொள்ளப்பட்ட செயல்கள் யாவும் உயர்ந்தன, அவனால் எழுதப்பட்ட பல நூல்கள், அண்மை காலத்துல ராவணனால் எழுதப்பட்டதாக சிவஸ்துதி ஒன்று மிக பரவலாக பல இடங்கள்ல பாடப்படுகிறது, ஒலிப்பழைகள்ல ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தற்சமயம் இலங்கையில மிக பெரிய அளவுல முன்னெடுப்பு நடக்கிறது ராவணனை பற்றி. ஆகவே ராவணனை ஒரே ஒரு நோக்கத்துல நாம தவறு என்று சொல்லலாம். எங்குன்னா நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறேன், சீதையை கவர்ந்ததுதான். அதாவது சீதையை அவன் எடுப்பதற்கு, சிறை எடுப்பதற்கு முன்பாக சீதையை சார்ந்தவர்களோடு போரிட்டு அவர்களை வென்று அதன் பின் சீதையை கை கொண்டிருந்தால் யாரும் ஒன்று அதை பேச முடியாது. அவன் செய்த மிக பெரியதோர் தவறு எதுன்னா, சீதையை, அதுவும் தனித்திருந்த சீதையை நயவஞ்சகமாக ஏமாற்றி அவளை சிறையெடுத்து. அதுதான் ராவணனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. அதாவது நாம நினைக்கிறோம் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒருவனது வீழ்ச்சிய அதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி அந்த வீழ்ச்சியை உருவாக்க வேண்டாம். சிறியதாகிய ஒரு நிகழ்வையே பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய விளைவாக உருவாக்கிவிடும். அதனால நாரதனுக்கு கூட அவனே பாராட்டப்படக்கூடிய அளவுல இனிய இசையோடு சாம வேதத்தை ஓதுதலிலே ஆற்றல் பெற்றவன். அது மட்டுமல்ல, அந்த உரைத்தன்னா வேத மந்திரங்களை மிக அழகாக நேர்த்தியாக அதனது சப்த பிரமாணங்களோடு நாரதனே கேட்டு பாராட்டப்படக்கூடிய அளவினுக்கு ஓதுதலிலே வல்லவன். அதோட மட்டுமில்ல, தாரணி மௌலி 10 அவனுடைய 10 தலைகள், சங்கரன் கொடுத்த வாழும், சிவனை நோக்கி தவம் செய்ததினால் சிவனாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு அழகான உடைவாள், ராவணனது தவத்தினை மெச்சி அவனது ஆற்றலினை புகழ்ந்து சிவபெருமானே கொடுத்தவாள். இவை எல்லாம் ராமனை எதிர்த்த முதல் நாள் போரிலேயே பயனற்று போயின. இவைகள் இருப்பதினால் மட்டும் ஒருவன் வீரம் அல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, பேடி கையில் ஒழ்வாள் அனைத்து. இத்தகைய ஆயுதங்கள் இருப்பதினால் மட்டுமே ஒருவன் வீரனாகிவிட முடியாது. இந்த ஆயுதங்களை இயக்குவதற்கு உண்டான ஆற்றல் அவனவன் உள்ளத்தில வீர உணர்வா இருக்கும். அதனால் இவ்வளவு போர் கருவிகளை, இவ்வளவு திறமைகளை, தன்னிடம் உள்ள தனித்த ஆற்றல்களை இவன் எதனால் இழந்தான்னா வீரத்தை இழந்ததனால் இழந்தானா. வீரமும் களத்தே. இந்த வீரமுன்றது இந்த உண்மைதான். மற்றதெல்லாம் போட்டுட்டா பரவாயில்ல, மனதுல வீரம் இருந்தால் இழந்ததையெல்லாம் பெற்றுடலாம். நீங்கள் என்னதான் பெற்றிருந்தால் உங்கள் மனதுல வீரம் என்ற ஒன்று இல்லாது போனால் நீங்கள் பெற்றதெல்லாம் வீணே. இந்த இளம் பிராயத்துல ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மன்னன் என்ன செய்தான், மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்தவன்.
அவன் ஒரு நாள் தன்னுடைய பிறந்த நாள் என்று ஒரு அறிவிப்பை செய்தான். என்னுடைய பிறந்த நாள்ல யார் யாரிடம் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை கொண்டு வந்து கொடுத்து அந்த பொருளுக்கு இணையாக நீங்கள் அரசிலிருந்து பொற்காசுகளை பெற்று செல்லலாம். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி. அவரவர் தங்கள் கையில் இருந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதற்கு எடைக்கு எடை பொன்னை பெற்று மகிழ்வோடு சென்றார்கள். மன்னனுக்கோ நிறைவு, எல்லா மக்களும் மகிழ்வோடு செல்லுகிறார்கள். இறுதியா ஒருத்தன் வந்தான், மிக கொடுமையான வறுமையில பீடிக்கப்பட்டவன். கையில ஒரு கந்தல் துணி வைத்திருந்தான். மன்னன் கேட்டான், என்ன? என்னுடைய வறுமை என்பது இந்த துணிதான், என்னிடம் கொடுப்பதற்கு ஏதொன்றும் இல்லை, ஆகவே இந்த வறுமையை உன்னிடம் கொடுக்கிறேன், இதற்கு இணையான பொன்னை நீ கொடுத்தால் போதும். மன்னன் சொன்னா, அந்த கந்தல் துணிக்கு என்ன பொற்காசு கிடைத்து விட போகிறது, நீ வேறு ஏதாயிலும் அதிகமாக கேள், தர சொல்லுகிறேன். இல்ல, நீ அறிவித்தபடியே கொடுத்தால் போதும். சரி, மன்னனும் வேறு வழி இல்லாமல் அந்த கந்தல் என்கின்ற வறுமையை வாங்கி கொண்டு பொண்ணை கொடுத்துட்டான். ஆகா, இன்று எல்லோரும் நிறைவு அடையக்கூடிய அளவில் எல்லாவற்றையும் நாம கொடுத்து உதவி இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு அவன் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் அரண்மனையிலிருந்து ஒளியோடு ஒரு பெண் தெய்வம் வெளியே வந்தது. நீ யார் என்று கேட்டான். உடனே அவள் சொன்னாள், நான் இந்த அரண்மனையிலே உன்னோடு வாசம் செய்திருந்த தனலட்சுமி. எப்பொழுது நீ வறுமையை விலை கொடுத்து வாங்கினாயோ, வறுமை இருக்கிற இடத்துல நான் இருக்க முடியாது, ஆகவே நான் உன்னை விட்டு வெளியே போகிறேன்னு அவ வெளியே போனான். மன்னன் கவலை கொள்ளல. சிறிது நேரத்துல சந்தான லட்சுமி வெளியே போன, மூன்றாவது தானிய லட்சுமி போன. இப்படி ஒவ்வொருவராக 7 திருமகளும் அரண்மனையை விட்டு போக கவலையே கொள்ளாதிருந்தான் மன்னன். 8ஆவதாக வந்தவளை நிறுத்தி, நீ யார் என்று கேட்டான். அவள் சொன்னாள், நான் தான் உனக்கு உண்டான வீரத்தை தைரியத்தை தரக்கூடிய தைரிய லட்சுமி, நானும் செல்லுகிறேன் என்ற பொழுது அவன் சொன்னான், மற்றவர்கள் சென்றால் செல்லட்டும், என்றும் என் மனதினுக்கு உறுதியை தரக்கூடிய நீ மட்டுமாகிலும் என்னோடு இருந்து விடு, இது என்னுடைய வேண்டுகோள். மன்னனது வேண்டுகோளுக்கு இணங்க அந்த தைரிய லட்சுமி அரண்மனையிலேயே தங்கினார். சிறிது நேரத்துல அரண்மனையை விட்டு வெளியே சென்ற 7 திருமகள்களும் மீண்டு வந்து விட்டார்கள். மன்னன் கேட்டான், ஏன் வந்தீர்கள்? நாங்கள் என்னதான் ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் எங்களோடு தைரிய லட்சுமி இல்லாத பொழுது எங்கள் ஆற்றல் எல்லாம் பயனற்றது. எங்கு தைரிய லட்சுமி இருக்கிறாளோ அங்குதான் நாங்கள் நல்ல முறையிலே செயலாற்ற முடியும். ஆகவே அவளும் அரண்மனையிலேயே தங்கியதினால் நாங்களும் இங்கேயே வந்து விட்டோம். அப்போ உங்களிடம் என்ன ஆற்றல் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த ஆற்றலுக்கு உண்டான கருவிகள் இருக்கலாம். ஆனால் இந்த ஆற்றலையும் அந்த கருவிகளையும் முறையாக செயல்படுத்தக்கூடிய உள்ள திட்பம் இல்லை என்றால், உளத்திட்பம் வள்ளுவர், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பேரின். உள்ளத்தில் அந்த வீரம் இருக்கணும். எது வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும். 2 இடம் ரொம்ப அழகா சொல்லுவேன். இந்த இடத்தை வைத்துக்கொண்டு தில்லி பாரதத்துல ஒரு இடம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. சரி, அப்பதான் ஞாபகம் இருக்கும். மகாபாரத போர்ல பீஷ்மரினுடைய செயலால கோபம் கொண்ட கர்ணன் பீஷ்மர் போர்க்களத்துல இருக்கின்ற வரைக்கும் நான் இந்த போர்க்களத்துல ஈடுபட மாட்டேன்ட்டு போய்விடுகிறான். என்ன காரணம்? இந்த போர்க்களத்துல வீரர்களை தரம் பிரிக்கிற மரபு உண்டு. மகாரதர் அப்படின்றவங்க பல பெரிய படைப்பிரிவுகளை நடத்தக்கூடியவர்கள், எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அந்த மாதிரி இந்த ரதங்களை வைத்துக்கொண்டு அந்த பகுப்பு நடக்கும்.
மகாரதர், அதிரதர், அர்த்தரதர், சமரதர். இந்த அர்த்தரதர்னு சொல்றவன் ரொம்ப கடைக்கோடியில் இருக்கிற வீரர். பீஷ்மர் போர் என்று வந்த உடனே மகாரதருக்கும் அதிரதருக்கும் சமரதருக்கும் யார் யாருன்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒண்ணுத்துல கூட கர்ணன் பேரை சொல்லல. அர்த்தரதர் பிரிவுல கர்ணனை சொன்ன. கர்ணனுக்கு கோபம். என் வீரம் இணைத்து என்று தெரிந்த பின்னும் என்னை இப்படி நீ அவமானப்படுத்தினீர்கள் அல்லவா, ஆகவே நீர் போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் நான் போருக்கு வரமாட்டேன். ஏன்னா தளபதி பீஷ்மர் தான், அவரை மீறி செய்ய முடியாது எதுவும். பீஷ்மருடைய மரண தருவாயில கர்ணன் போய் நிக்கிறான். அப்ப சொன்னார் பீஷ்மர், நான் உன்னை ஏன் தெரியுமா அர்த்தரதர் பிரிவுல சேர்த்தேன், உன் வீரத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை. எல்லா வீரர்களும் இறந்து போனாலும் துரியோதனனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவன் நீதான். இறந்து போன அத்துணை வீரர்களினுடைய அனைத்து ஆற்றலையும் ஒருங்கே ஒருவனிடம் உண்டு என்றால் அது நீதான். அதனாலதான் உன்னை நான் அர்த்தரதராக வைத்து இறுதி வரை துரியோதனனை காக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு வேண்டும் என்பதற்காக வைத்தேன்னு சொன்னார். வருந்தினான் கர்ணன். அப்புறம் அவன் போர்ல ஈடுபட்டான். அவன் போர்ல ஈடுபட்டு தலைமை தாங்கி கொண்டிருந்த பொழுது அவனுக்கு மகன் பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மாமனார் வீட்டுல. அவன் முதல்ல தந்தையை பார்க்க போர்க்களத்துக்கு வரான். தந்தையும் தனையும் அங்கதான் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். வில்லிபுத்தூரா ரொம்ப அழகா எழுதுவார் அந்த இடத்துல. அப்படி தன் மகன் தெரிந்த உடனே ஆர்வத்தோடு அவனை தேர்ல ஏற்றி வைத்துக் கொள்ளுகிறான். அந்த நேரம் பார்த்து அர்ஜுனனது அம்பு வருகிறது. தன் அருகிலே வலது பக்கம் தன் மகன் இருக்கிறான் என்ற சிந்தனையே இல்லாமல் ஒரு அனிச்சை செயல் போல கர்ணன் தன் தலையை இடது பக்கம் சாய்த்தான். அர்ஜுனன் அது அம்பு கர்ணனினுடைய பிள்ளையின் தலையை கொய்து கொண்டு போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியல. கர்ணன் அப்படியே நின்று விட்டான். இந்த காட்சியை பார்த்த துரியோதனனுக்கு கவலை. மகன் இறந்த சோகத்துல கர்ணன் போர் செய்யறத நிறுத்தி விட்டான்னா பாண்டவர்கள் மிக எளிதில் வென்று விடுவார்கள். பதைப்போடு கர்ணன் கிட்ட வந்தான். இப்ப கர்ணன் ரொம்ப அழகா சொன்னான், துரியோதனா கவலைப்படாத, இந்த போர்க்களத்துல என் மகன் இறந்தாலும் நான் போரை தொடர்ந்து நடத்துறேன். அதுக்கு எழுதுவார் வில்லிபுத்தூரார், மலை கலங்கினும் மாதிரம் கலங்கினும் மண்ணில் உள்ளோர் முனிவர் நிலை கலங்கினும் மனம் கலங்கிய. அதுதான் வீரம். துரியோதனன் கிட்ட கர்ணன் சொன்ன, இந்த உலகத்தையே சுற்றி இருக்கக்கூடிய 8 மலைகளும் நிலை பெயர்ந்து போனார். இந்த உடலுக்கு இந்த கடலுக்கு அரணாக இந்த உலகுக்கு அரணாக இருக்கக்கூடிய மாதிரன்ற கடல்கள் கலங்கினார். தங்களுடைய தவத்தால் தடுமாறாத மனத்தை உடைய முனிவர்கள் கூட தங்கள் மனதிலே கவலையினால் தவறான பாதைக்கு போனாலும் நீ கவலையே படாத, நான் கலங்க மாட்டேன், போற தொடர்ந்து நடத்துறேன். இதுக்கு பேரு வீரம். இந்த மாதிரியான வீரம் இருந்ததினாலதான் இலக்கியங்கள்ல இன்றைக்கு அவர்கள் பேரு இருக்கு. அதெல்லாம் எழுதினான் கம்பன், எல்லாம் இருந்து அவைகளை இழந்து இருந்தால் பரவாயில்லை, அவைகளை பெற்றுவிட முடியும். ஆனால் இங்கு என்ன நடந்தது, ராவணன் தன் வீரத்தையும் தொலைத்து விட்டான். வீரமும் களத்தே போட்டு எப்படி போனானா, வெறும் கையே மீண்டு போனான். கையில ஏதும் இல்லாதவனாய், மனத்தில உறுதி இல்லாதவனாய், மிகுந்த பெரிய தோல்வியினால் ஏற்பட்ட அவமானத்தினால் அப்படியே தலையை குனிந்த வண்ணம் இலங்கைக்குள்ள நுழைகிறான். என்ன சொல்லி போறான் பாருங்க, எல்லாம் கம்பனுடைய அழகுதான். கிடந்த போர் வலியார் மாட்டே கெடாத வானவரை எல்லாம் கடந்து போய் உலகம் மூன்றும் காக்கின்ற காவலாளன்
தொடர்ந்து போம் பழியினோடும் தூக்கிய கரங்களோடும் நடந்து போய் நகரம் புக்கான் அருக்கனும் நாகம் சேர்ந்தான். இதுவரைக்கும் தோல்வியே அறியாதவன் எப்படியா கிடந்த போர் வலியார் மாட்டி போர் செய்தற்கு வலிமை உடைய பெரும் பெரும் வீரர்களோடு மட்டுமே இந்த ராவணன் போர் செய்தவன். இப்ப நடந்த போரு வானரர்களோடு நடந்த போர், மானுடர்களோடு நடந்த போர். இந்நாள் வரை ராவணன் செய்த போர் யார் மாட்டு? வலியார் மாட்டு. தனக்கு இணையான தன்னை காட்டிலும் மேம்பாடு உடைய வீரர்களோடு போர் செய்தவன். ஆகவே இதுகாரும் அவன் செய்த போரெல்லாம் வலியார் மாட்டு. சாதாரண எந்த ஒரு மானுடரோடும் மானுடரை காட்டிலும் கீழான விலங்குகளோடும் அவன் போர் செய்ய எண்ணியதே இல்லை. அப்படி வலியார் மாட்டு போர் செய்து என்ன செய்தான்? கெடாத வானவரையெல்லாம், இதுகாரும் தோல்வியே அறியாத தேவர்களையெல்லாம் வென்றவன் இவன். கெடாத வானவரையெல்லாம் கடந்து போயின, கடத்தெல்லாம் வெற்றி கொள்ளுது. அப்படிப்பட்ட தேவர்களையெல்லாம் வெற்றி கொண்டவன். அப்படிப்பட்ட வலிமை உடைய ஆற்றல் மிகுந்த இந்நாள் வரை யார் ஒருவர் மட்டும் தோற்காத பெருமைக்குரிய தேவர்களையெல்லாம் ராவணன் ஒருவனாக நின்று வெற்றி கொண்டான். வெற்றி கொண்டதோடு மட்டுமில்லாம என்ன செய்தான்? உலகம் மூன்றும் காக்கின்ற காவலாளர், மூன்று உலகத்தினையும் வெற்றி கொண்டு அதனை தன் ஒரு குடை கீழே ஆட்சி செய்ய வந்தவன். அவ்வளவு பெரிய வீரன். அப்படிப்பட்டவன் என்ன செய்தான்? தொடர்ந்து போம் பழியினோடும், என்றும் அழியாத தன்னை தொடர்ந்து வரக்கூடிய பழியோட அரண்மனைக்கு போறான். இதுவரைக்கும் தோற்காதவன் இப்பொழுது தோற்றான் என்கின்ற பழி. தேவர்களையெல்லாம் வெற்றி கொண்டவன் ஒரு மானுடனிடம் தோற்றான் என்ற பழி. மூவுலகையும் தன் ஒரு குடை கீழ் ஆண்டவன் இந்த விலங்குகள் எதிர்க்க அவர்கள் முன்னே தோற்றான் என்கின்ற பழி. இந்த பழியெல்லாம் அவனை தொடர்ந்து வருகிறது. ராவணன் மட்டும் தனியா போல, அவனோடு பழியும் சேர்ந்து போகிறது. என்ன நடந்தான்? தூக்கிய கரங்களோடு எதிரியை வெல்லுதற்கு முடியாத வீணாக இருக்கக்கூடிய தனது 20 கரங்களோடு. எதனால அந்த பெருமை அந்த கரங்களுக்கு? தூக்கிய கரங்கள்னா, இந்த தூக்கியனாக்க கைய மேல தூக்கி கொண்டு பொருள் எடுத்துக்க கூடாது. தூக்குதல்னா தொங்குதல் அர்த்தம். தான் தமிழ் மரபுல இருக்கக்கூடிய அழகு. ஆகவே தொங்கிய கரங்கள், 20 கரங்களும் என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வீரம் அவனுக்கு என்று தெரியாத அளவில் துவண்ட நிலையில கரங்கள் கீழே உள்ள தூக்கிய கரங்களோடும் நடந்து போய் தேர்ல போல அவன். இதை விட அவனுக்கு என்ன அவமானம்? நடந்து போய் நகரம் புக்கான், தன்னுடைய நகராகிய இலங்கைக்குள்ள நுழைந்தான். அருக்கனும் நாகம் சேர்ந்தான். அருக்கன் சூரியன், நாகம்னா மலை. மாலை காலம் வந்தது, சூரியனும் மறையத் தொடங்கினான். இப்போ ராவணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தன் மனதுக்குள்ளேயே எண்ணி எண்ணி புலம்புகிறான். இந்த விஷயத்துல கம்பன் அவனுக்கு இணையே கிடையாது. இந்த இடத்துல எப்படியெல்லாம் இந்த மன புலம்பல், ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் சாலிலாக்குவிங். ஒரு தோல்வியோ அல்லது ஒரு இழப்போ வருகின்ற பொழுது ஒரு ஒப்பற்ற வீரன் தனக்கு தானே பேசிக்கொள்ளுது, தன் உள்ளத்தினோடு தானே குமைந்து கொள்ளுது. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அது? எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெரும் சேனை நோக்கான், தாது அவிழ் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, தான் அப்பூதலம் எனும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். என்ன நினைச்சு பாருங்களேன். ராவணன் என்கின்ற ஒரு தனி வீரன், அவனுக்கு ஏற்பட்ட இந்த சோகம் இருக்கு, நம்மையே பாதிக்கும். எப்படியா? மாதிரம் எவையும் நோக்கான். மாதிரம்னாக்க திசைன்னு அர்த்தம்.
எந்த திசையையும் அவன் பார்க்கல. ஏன்னா 8 திசையையும் வென்றவன். அவனால் வெல்லப்பட்ட எந்த திசையையும் அவனால பார்க்க முடியல. ஆகவே மாதிரம் திசைகள் திசைகள் எதனையும் அவன் பார்க்கல. வளநகர் நோக்கான். காவலுக்கு ஒருவரும் இல்லாத தன்னுடைய நகரானது அவ்வளவு சிறப்பு பொருந்திய நகராக விளங்கியது. அப்படிப்பட்ட சிறப்பினுக்கு உரிய அந்த நகரை கூட அவன் பார்க்கல. வளநகர் நோக்கன். இலங்கைக்கு என்ன குறை? அந்த தன்னுடைய தலைநகர் என்கின்ற அந்த பெருமைக்கு வாய்ந்த அந்த நகரை கூட அவன் பார்க்கல. வந்த காதலர் தம்மை நோக்கான். வெற்றி பெற்று வந்த போதெல்லாம் தன்னை வரவேற்க வந்த மக்கள் இருப்பது போல இப்ப தோல்வியோட வரான். இவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக மக்கள் வருகிறார்கள், அவர்களையும் பார்க்கல. ஆகவே கடல் பெரும் சேனை நோக்கான். கடலினை போல் பறந்து பட்டு இருக்கக்கூடிய அவனது படைப்பிரிவை கூட அவன் பார்க்கல. தாது அவள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க. விரிந்த மலரணிந்த கூந்தலை உடைய மண்டோதரி போன்ற இவனது மனைவியர்கள் ஒவ்வொருவரும் ராவணனை தனித்தனியாக பார்த்து வருந்துகிறார்கள். அவர்களையே கவனிக்கல. தனித்தனி நோக்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல ராவணனுக்காக வருந்துகிறார்கள். மண்டோதரி முதலா ராவணனது ஏனைய பிற மனைவியர்கள் எல்லாம் ராவணனது இந்த தோல்வியை, அவன் தனித்து வரக்கூடிய இந்த நிலையை கண்டு அவரவர் வருந்துகிறார்கள். அவர்களெல்லாம் வருந்துகிறார்களே என்று அவர்களை கூட அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. எதை பார்த்து வந்தானா? தான் அப்பூதலம் எனும் நங்கை தன்னையே, பூமி என்கின்ற இந்த நிலமகளை மட்டுமே பார்த்த வண்ணம் நகருக்குள்ள போனான். வெட்கத்தினால் தலை கவிழ்ந்து வந்தான் என்பதை என்ன அழகா சொன்னார். அப்படிப்பட்ட அவமானம், தலையை நிமிர முடியாத அவமானம். அதனால நிலத்தை பார்த்த வண்ணமே, நிலம் பார்த்த நிலையிலேயே அரண்மனைக்குள்ள நுழைகிறான். ஆகவே பூதலம் எனும் நங்கை தன்னையே, பூமகள் என்கின்ற பெண்ணை மட்டுமே பார்த்த நிலையிலே அவமானத்தோடு தன்னுடைய நகரினுள், தன்னுடைய அரண்மனையினுள் நுழைந்தான். வார்த்தை பாருங்க. அதாவது ஒரு தவறு செய்து விட்டோம் அல்லது ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டதுன்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஏனைய பிற நிகழ்வுகளும் அந்த அவமானத்தையே மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து சொல்லுவது போல அமையும். இதுதான் அடிப்படை. ஒரு தவறு செய்து விட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுமான்னு பாருங்க. தவறு செய்ததன் பிறகு உங்களை சுற்றி நிகழக்கூடியன எல்லாம் நீங்கள் செய்த தவறை ஏதோ விதத்திலே உங்களுக்கு சொல்லி காட்டுவது போல இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் மனித மனதினது சிக்கல். ஏனென்றால் தவறே செய்யாது இருக்கின்ற பொழுது நம்மால் செய்யப்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் நம்மை பாராட்டுவது நமக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ. ஆனால் நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது உங்களால் செய்யப்படக்கூடிய அந்த தவறு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த தவறையே சுட்டி காட்டுவது போல உங்களை குத்தி கொண்டு ராவணனை பாருங்க. நாள்வத்த நளினம் அன்ன முகத்தியர் நயனம் எல்லாம் வாழ்வத்த மைந்தர் வார்த்தை ராகவன் வாழி ஒத்த கோள்வத்த சிறை வைத்து ஆண்ட கொற்றவர்க்கு அற்றை நாள் தன் தோல்வத்த துணை மென் கொங்கை நோக்கு அங்கு தொடர்கலாமை. எப்படிப்பட்ட ராவணாவன், என்ன பெருமையான மன்னன் பாருங்க. கோள்வத்த சிறை வைத்த ஆண்ட கொற்றவன், 9 கோள்களையும் ஒரே சிறையில அடிமைப்படுத்தி வைத்து அந்த 9 கிரகங்களையும் ஆண்ட பெருமை கூறியவன் ராவணன். அவ்வளவு பெரிய வீரன் அந்த ராவணன். அற்றை நாள் ராமனோடு போர்க்களத்துல தோற்று தன் நகருக்கு திரும்பிய அந்த நாள் இருக்கே,
நாள்வத்த நளினமன்ன முகத்தியர், பகலிலே ஒரு சேர்ந்த ஒன்றாய் மலர்ந்த தாமரை மலரை போன்ற முகத்தை உடைய பெண்கள், நயனமெல்லாம் வாழ்வத்த, கண்கள் எல்லாம் வாழ்படையை போல இவனை வெட்டினான். அவர்கள் இயல்பாதான் பார்த்தார்கள். தங்கள் மன்னன அந்த வீதியில இருக்கக்கூடிய அழகிய இளம் பெண்கள் அவர்கள் இயல்பாதான் பார்த்தார்கள். ஆனா இவனுக்கு என்ன தோன்றியதா, மலர் போன்ற முகத்தை உடைய அந்த பெண்களினது முகத்துல கண்களினது பார்வை இவன் மேல படப்பட, அந்த கண்களினது பார்வை வாழ் போல இவனை வெட்டுவதாக இவனுக்கு தோன்றியது. அவ்வளவு அவமானம். இந்த பெண்களெல்லாம் ஏளனமாக பார்ப்பது போல் இருக்கிறதே என்று நாணினான் ராவணன். அது மட்டுமல்ல, ராகவன் வாழி ஒத்த, எப்படி இவனை சுற்றி வரக்கூடிய நகரிலே இருக்கக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் இந்த போரை பற்றி, ராவணன் தோற்றதை பற்றி இயல்பாக பேசுவதெல்லாம் எது போல இருந்ததா, ஒவ்வொரு வார்த்தையும் ராமனது அம்பு படுவது போல தைத்ததான். எப்படியா, வாழ்வத்த மைந்தர் வார்த்தை, மக்களுடைய சொற்கள், ராகவன் வாழி ஒத்த, ராகவன்னா ராமன், ராமனினுடைய அம்பு போல் துன்பம் தந்தன. தோல்வத்த துணைமென் கொங்கை, தோல்வழிக்கு சார்ந்த மார்பிலே அமைந்த மென் கொங்கைகளை உடைய வெற்றி தெய்வமான கொற்றவை இருக்கிறாளே, நோக்கு அங்கு தொடர்கிலாமை, வெற்றி நோக்கு அவனிடத்தில் இதுவரை தொடர்ந்து வந்தது, இப்ப அது இல்லை. இதுவரைக்கும் ஜெயப்பாவை என்ற கொற்றவை எனது மார்பகம் இவன் மார்பிலேயே தோய்ந்து கிடந்தது. இதுவரைக்கும் அவன் வெற்றி என்கின்ற ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் காணாதவன். அப்படிப்பட்டவனுக்கு முதலாக அந்த வெற்றி பாவை கூட வல்ல, வெற்றியை தரக்கூடிய அந்த கொற்றவையினது மார்புகள் இவன் மார்பை தழுவவில்லை. ஆகவே இனி அவனுக்கு தோல்வி என்கின்ற ஒன்றே துணையாக வரப்போகிறது. அதற்கு சொல்றோம் இல்லையா, பேச்சு வழக்கில் அச்சாரமாக இந்த போரணை. என்ன செய்யறதுன்னு தெரியல ராவணனுக்கு. அடுத்து மந்திர சுற்றத்தாரும் வானுதல் சுற்றத்தாரும் தந்திர சுற்றத்தாரும் தன்கிளை சுற்றத்தாரும் எந்திர பொறியின் நிற்ப யாவரும் இன்றி தான் ஒரு சிந்துர களிறு கூடம் புக்கென கோயில் சேர்ந்த. அழகான இடம். மந்திர சுற்றத்தாருன்னா, மந்திரம் அப்படின்னாலே அறிவுரை. ராவணன் தவறு செய்கின்ற போதெல்லாம் நீ அடாது செய்தாய் என்று இவனுக்கு அறிவுரை சொல்லுதற்கு துணையாக உள்ள மந்திரியர்களினது கூட்டம் அமைதியா நின்றது. வானுதல் சுற்றத்தாரும் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய இவனது மனைவியர்கள் எல்லாம் இவனை பார்த்து அமைதியாக நிற்கிறார். தந்திர சுற்றத்தாரும் போர்க்களத்துல இவனுக்கு உதவி செய்யக்கூடிய பல பிரிவினது படை தலைவர்கள் அமைதியா நிற்கிறார்கள். தன்கிளை சுற்றத்தாரும் இவனோடு உறவு உடைய உறவினர்கள் அவர்கள் அமைதியாக நிற்கிறார்கள். எப்படியா, தன் பொறியின் நிற்ப, இதுவரை ராவணனிடம் காணாத தன்மை கண்டதால் இயந்திரத்தின் வன்மையால் இயங்கும் பொறி அவ் இயந்திரத்தினுடைய வன்மை தீர்ந்தவுடன் செயல்படாது நிற்றல் போல. என்ன அழகான கருத்து. இப்ப என்ன பொருள், இந்த மந்திர சுற்றமோ அவனது ராவணனது மனைவிகளோ அல்லது அவனது படைத்தலைவர்களோ ராவணனை சார்ந்த சுற்றமோ, ராவணன் தான் விசை கொடுக்கக்கூடிய சாவி. அவன் ஒழுங்காக இயங்கி கொண்டிருந்த வரைக்கும் இவர்களெல்லாம் ஒழுங்காக இயங்கி வந்தவர்கள். இப்ப ராவணனது இயக்கம் தடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே ராவணன் வெறுங்கையாக இலங்கைக்குள்ள வந்ததினால, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, இந்த கீ இப்போ உள்ள போயின்னு இருக்கு, இந்த கீயை கொண்டு ஆபரேட் பண்ணக்கூடிய எல்லா மிஷினும் ஆபரேட் ஆகாம நின்றுச்சு. அவ்வளவு அழகு. என்ன கற்பனை. இவர்கள் எல்லாம் எந்திர பொறிகள். இந்த பொறிகளை இயக்கக்கூடிய சாவி ராவணன். அந்த ராவணன் செயலற்று இப்போ உள்ள போறான். அதனால இவனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் எல்லாம் செயல்படாமல் அப்படியே நின்று விட்டான்.
யார் ஒருவரும் இவனோடு பேசல, யார் ஒருவரும் இவனை அணுக முடியல. அப்படியே செயலற்று இயக்கப்படாத இயந்திரங்கள் அங்கங்கே அப்படியே நிற்பன போல நின்று விட்டார். நிற்க யாவரும் இன்றி இவனை பின்தொடருவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. யாவரும் இன்றி யார் ஒருவரும் இவனை பின்தொடராமல் தான் ஒரு தன்னந்தனியனாய் ராவணன் சிந்தூர களிறு ஒரு சிவந்த பொடியை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்ட ஆண் யானை போல. நான் போர்க்களத்துல ரத்தம் மேல பட்டதினால உடம்பெல்லாம் சிவந்த புள்ளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானை போல என்ன கூடம் புக்கன அந்த ஆண் யானை தன்னை கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கொட்டாரத்தினுள் செல்லுவது போல இவன் அரண்மனையினுள் உட்புறம் சென்று சேர்ந்தான். இவ்வளவு அழகான இடம். இதுதான் நல்ல வீரனுக்கு உண்டான ஒரு அழகு. சரி, தோல்வி வந்தாயிற்று, எதிர்பார்க்கல. இந்த எதிர்பாராத தோல்வி வந்தாயிற்று. நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் கிட்டே வருவதற்கே அஞ்சுகிறார்கள். உடனுக்குடனாக ஒரு வீரனான ராவணன் முடிவெடுக்கிறான், அடுத்து என்ன செய்யணும். இதுதான் வினை திட்பம்னு பேர். நாம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில எல்லா காலத்தும் வெற்றி கிடைக்கும், நல்லது கிடைத்தால். கிடைக்கலையா, தோற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா, தவறில்லை. இந்த நிலையிலே இதனை எவ்வாறு மாற்றுவது என்ற தெளிவு இருக்கணும். ராவணன் கிட்ட அந்த தெளிவு இருந்தது. என்ன செஞ்சான், போய் அரண்மனையில தனக்கு உண்டான இடத்துல உட்கார்ந்துட்டான். ஆண்டு ஒரு செம்பொன் பீடத்து இருந்து தன் வருத்தம் ஆறி நீண்டு உயர் நினைப்பன்னாகி கஞ்சுகி அயல் நின்றானை ஈண்டு நம் தூதர் தம்மை இவ்வழி தருதி என்றான் பூண்டது ஒரு பணியன் வல்லை நால்வரை கொண்டு புக்கார். எப்படியா, ஆண்டு உள்ள நுழைஞ்ச ராவணன் அந்த அரண்மனையில ஒரு செம்பொன் பீடத்து இருந்து செம்பொன்னால் செய்யப்பட்ட ஒப்பற்ற தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன் வருத்தம் மாறி போர்க்களத்தில் ஏற்பட்ட தோல்வியினால் உண்டான மன வருத்தம், பல ஆயுதங்கள் தாக்கியதனால் ஏற்பட்ட உடல் வருத்தம், ரெண்டுத்தையும் படிப்படியாக குறைத்து கொண்டு ஆறி நீண்டு உயிர்ப்பு நினைப்பனாகி இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனையை தன்னுள் கொண்டான். நீண்டு உயிர் நினைப்பின்னாகி இனி என்ன செய்ய வேண்டும், தோல்வியை சந்திச்சாயிற்று, தோல்வி வராதுன்னு நினைச்சா வந்தாயிற்று, இனி என்ன செய்வது, முடிவெடுக்கணும். ஆக என்ன செய்தான், கஞ்சுகி அயல் நின்றானை அருகிலே நின்றவனாகிய தன்னுடைய மெய்காப்பாளனை பார்த்து, கஞ்சுகின்னு பேர், கஞ்சுகினாக்க மெய்காப்பாளன் அர்த்தம், ஆபத்துதவி. அவனை பார்த்து என்ன சொன்ன, ஈண்டு இப்பொழுதே நம் தூதர் தம்மை நம் தூதுவர்களை இவ்வழி தருதி என்றான். போய் நம்ம தூதுவர்களை இங்க கொண்டு வான்னா, அழைத்து வான்னு ஆணை போக்கின உடனே பூண்டதோர் பணியன் வல்லை அப்பணியை தலைமேற்கொண்ட கஞ்சுகி என்ன செய்தான், விரைவாக ராவணன் இட்ட வேலையை முடித்து நால்வரை கொண்டு புக்கான், 4 தூதரை அழைத்து வந்தான். இதுதான் இன்னொரு குறிப்பு. மன்னன் தூதனை அழைத்துவான்னு சொன்னான். அவன் எவ்வளவு மன்னனினது மன ஓட்டத்தை புரிந்தவன் பாருங்க, மெய்காப்பாளன். மிகச்சிறந்த தூதுவர் 4 கூட்டிட்டு வந்து. ஏனென்றால் மன்னன் எந்த திக்குல யார அனுப்ப போறான்னு தெரியாது. ஆகவே 4 திக்குக்கும் உரிய தூதுவரை கூட்டிட்டு வந்துருவோம், எந்த திக்குக்கு வேணா மன்னன் அனுப்பட்டோம். இப்படி குறிப்பறிந்து மெய்க்காவலர்கள் செயல்படணும். இதுதான் ரொம்ப அழகு. புறநானூற்றுல ஒரு பாட்டு உண்டு. பிசுராந்தையார்னு ஒரு புலவர், அவர்கிட்ட மன்னன் ஒரு முறை கேட்டான், என்ன புலவரே, என்னை விட நீர் வயதில் மிகுந்தவராக இருக்கின்றீர்,
ஆயினும் ஒரு முடி கூட தலையில நிறைக்கலையே, என்ன காரணம்? அதுக்கு பிசிராந்தையார் சிரித்து கொண்டே ஒரு கவிதை பாடியதாக சொல்லுவார்கள். ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காங்கு என வினவிதிராயில். பல வருஷம் ஆகி போச்சு, வயது முதிர்ந்திருக்கிறது, இருந்தாலும் தலையில ஒரு முடி கூட ஏன் நிறைக்கலன்னு கேட்டா ஒரு பட்டியல் கொடுத்தார். மாண்டவன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என்னுடைய மனைவி மாட்சிமைப்பட்டவள், என்னுடைய மக்கள் அடங்கிய நிலையில இருக்கக்கூடியவர்கள். மன்னனும் அல்லவை செய்யாம். நான் வாழக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தவறான வழிக்கு போனதே இல்லை, நெறி பிறழ்ந்து செயல்படுபவன் இல்லை. கடைசியா ஒண்ணு சொன்னார், ஏவலர் குறிப்பறிந்து ஒழுகுவர். என்னிடம் இருக்கக்கூடிய பணியாட்கள் இருக்கிறார்களே, நான் என்ன நினைக்கிறேனோ அந்த குறிப்பை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள். உண்மையிலேயே இந்த 4 அடிப்படையில தேவை எந்த ஒரு மனிதனும். இடையூறு பண்ணாத மனையாள் வேணும், மாட்சிமைப்பட்ட மனையாள். நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் வேணும். நாம யாரின் கீழ் பணிபுரிகிறோமோ அந்த மேல் அதிகாரி தப்பான வழியில நடக்காதவனா இருக்கும். நமக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் நாம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவரா இருக்கும். இந்த 4 இருக்கட்டும், சொர்க்கத்தை வெளியே தேட வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இடமே சொர்க்கம். என்ன அழகா சங்க இலக்கியத்துல இந்த 4 அடிப்படையை சொல்லிட்டா இருப்பார். இதுதான் எல்லா மனித வாழ்க்கைக்கும் அடிப்படை. அதனால ராவணன் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான், அவன் கஞ்சுகையை அழைத்து தூதுவரை அழைத்து வான்னு சொன்ன உடனே 4 அழைத்து வந்தான். 4 திக்கு, எந்த திக்குல மன்னன் யார அனுப்ப போறான்னு தெரியாது. அந்த அளவினுக்கு குறிப்பறிந்து செயல்பட்டான் கஞ்சுகி. அந்த 4 தூதுவரையும் ராவணனுக்கு எவ்வளவு நிறைவு பாருங்க. தூதுவனை அழைத்து வான்னு சொன்னா ரொம்ப அழகாக குறிப்பறிந்து 4 பேரை கூட்டி கொண்டு வந்தான். 4 பேர்கிட்டையும் பேசுறான். மனகதி, வாயுவேகன், மருத்தன், மாமேகன் என்ற இவ்வினை அறி தொழிலர் முன்னா 1000 விரவினாரை நினைவதன் முன்னம் நீர் போய் நெடும் திசை 8 நீந்தி கனை கழல் அறக்கர்த்தானை கொணருதீர் கடிதின் என்று. 4 தூதுவர்களுக்கும் வச்சிருக்கிற பேரை பாருங்க, அதுவே ரசிக்கலாம். கம்பன் வைத்தானோ அல்லது மூல காப்பியத்தில் அந்த பெயர்கள் இருந்தனவோ தெரியாது. எப்படியா அதுக்கு 4 பேருக்கு வச்ச பேர் அவர்களுக்கு கம்பன் கொடுத்த சிறப்பு. எப்படியா? வினை அறி தொழில். மன்னனால் சொல்லப்பட்ட செயலை எதற்காக மன்னன் இவ்வாறு சொல்லுகிறான் என்பதை தாங்களாகவே தங்கள் அறிவினால் ஆராய்ந்து அறிதற்கு உண்டான ஆற்றல் பெற்ற தூதுவர்கள். வள்ளுவர் சொல்லுவார், கூறியது கூறுவான் ஓலை தாங்கி நிற்பான் தான் வகுத்து உரைப்பான். தூதுவன்லேயே உயர்ந்தவன் தான் வகுத்து உரைக்கிறான். மன்னன் ஒன்று சொன்னான்னா அவன் சொன்ன சூழல், அவன் என்ன எதிர்பார்க்கிறான், யாரிடம் சென்று எவ்வாறு பேசி அதை நம் மன்னனுக்கு சாதகமாக மாற்றி வர வேண்டும்னு தெளிவு உடைய தூதுவர்கள். அதனால்தான் வினை அறி தொழிலர். யாரு அந்த 4 பேருக்கு பேர் பாருங்க. மனகதி, வாயு மனகதி, மனத்தினது வேகத்தினுக்கு இணையாக செல்பவன். கதினா செயல். இசை நடனத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். மனகதி, மன ஓட்டத்தை அப்படியே செயல்படுத்துவது. அடுத்தது யாரு? வாயு வேகன், காற்றை காட்டிலும் கடிதி செல்லக்கூடியவன். மருத்தன், மருத்தன் என்றால் காற்றுக்கு இன்னொரு பேர் மாருத்தம், அந்த வேகத்துக்கு போறது. அடுத்தது மாமேகன், வானவழியிலே பறந்து திரிந்து செயல்படக்கூடிய மேகத்தை போன்றவன். இந்த 4 முன்னை 1000 விரவினாரை முதலாக வந்து 1000கணக்கான வந்த தூதர். இந்த 4 பேரு
இவர்கள் பின்னாடி பலாயிரக்கணக்கான தூதுவர்கள். ராவணனது ஆற்றல் எவ்வளவு பெருசுன்னு பாரு. அத்துணை தூதருக்கு ராவணன் என்ன சொன்னா, நினைவதன் முன் அப்படி கண நேரத்துக்குள்ள தன் கட்டளையை சொன்னான். நீர் போய் நான் நினைக்கிறதுக்கு வேகமா நீங்கள் எல்லாம் சென்று நெடுந்திசை எட்டும் நீந்தி 8 திசைகளையும் முழுக்க கடந்து கனைகடல் அரக்கர் தானே, எங்கெல்லாம் அரக்கர்கள் படை இருக்கும் அத்துணை படையும் இங்க வந்தாகணும். அரக்கர் தானை கடிதின் கொணருதீர் என்றான். கணப்பொழுதுல இங்க வந்து சேரணும் போ. ஆகவே எங்கெல்லாம் அரக்கர் படை இருக்கிறதோ எல்லாரையும் ஒட்டுமொத்தமா இங்க கூட்டிட்டு, ஒருத்தனையும் விடக்கூடாது. தூதர்கள்லாம் கிளம்பி போனார்கள். 7 பெரும் கடலும் சூழ்ந்த 7 பெரும் தீவும் எண்ணில் பாழியம் பொறுப்பும் கீழ்ப்பால் அடுத்த பாதாளத்து உள்ளும் ஆழியம் கிரியின் மேலும் அரக்கர் ஆனவரை எல்லாம் தாழ்வு இலிர் கொணருதீர் என்றான். அவர் அது தலைமேல் கொண்டார். எங்க 7 பெருங்கடல் சூழ்ந்த 7 பெரும் தீவு, 7 கடல்களால் சூழப்பட்ட 7 பெரிய தீவு, 7 கண்டங்கள்னு அர்த்தம். எண்ணில் பாழியம் பொறுப்பும் எண்ணி அளவிட முடியாத அழகிய வலிய மலைகளில் மீதும் கீழ்ப்பால் அடுத்த பாதாளத்து உள்ளும் கீழே உள்ள பாதாள உலகத்துல இருக்கக்கூடிய அரக்கர்களையும் ஆழியம் கிரியின் மேலும் சக்கரவாளம் என்ற மலையின் மீது உள்ள அரக்கர்களையும் அரக்கரானவரையெல்லாம் எவன் எல்லாம் அரக்கர் குலத்தோடு இருக்கிறான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தாழ்வு இலிர் கொணருதி என்றான். காலம் தாழ்த்தாது இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அது தலைமேற்கொண்டார். அப்படி சொன்ன உடனே ராவணன் இட்ட ஆணையை தலைமேல் கொண்டு எல்லா தூதுவர்களும் அந்தந்த திசை நோக்கி விரைவாக சென்றார்கள். இந்த தூதுவர்கள் போய் வீரர்கள் எல்லாம் வரணும் இல்லையா? அதுக்குள்ள ராவணன் தன் நிலையை நினைத்து வருந்துகிறார். எப்படி? மூவகை உலகுளோரும் முறையில் நின்று ஏவல் செய்வார், பாவகம் இன்னது என்று தெரிகிலர், பதைத்து விம்ம தூ அகலாத வைவாய் எக்கு உற தொலை கை யானை சேவகம் அமைத்தது என்ன செரிமலர் அமளி சேர்ந்தார். இதுவரைக்கும் இந்த ராவணனுக்கு மூவகை உலகுளோரும், பாதாள உலகம், வானுலகம், பூ உலகம், இந்த 3 உலகத்துல இருந்தவர்கள் முறையில் நின்று ஏவல் செய்வர். ராவணன் என்ன சொல்வானோ அதை கேட்டு அவனது கட்டளையை ஏற்று நடத்துவார்கள். தங்களுக்குரிய முறைப்படி ராவணன் கிட்ட கட்டளைய சிறமேற்கொண்டு செயல்படுவார்கள். யாரு? 3 உலகத்தில் இருக்கிறவர்களும். பாவகம் இன்னது என்று தெரிகிறார். ராவணன் மனக்கருத்து என்னன்னு கூட தெரியாது. ராவணன் சொன்னா செஞ்சிருவார்கள். அந்த அளவில் அப்படிப்பட்ட நிலையில ஆட்சி செய்தவன். அவனை சிந்திக்கவே விடமாட்டான் ராவணன். ஆகவே தெரிகிறார். பதைத்து விம்ம மனம் வருந்தி அழுது விம்ம தூ அகலாதவையாய் எக்கு உற தசை நீங்காத கூறிய வேல் உடலில் ஆழமாக பாய்தலால் தொலைக்கை யானை உட்புழை உடைய யானையை கையை துடிக்கையை உடைய யானை சேவகம் அமைந்தது என யானை கூட்டத்திற்கு சென்று சேர்ந்தது போல செரிமலர் அமளி சேர்ந்தான். ராவணன் தன்னுடைய கட்டில்ல போய் விழுந்தான். வேல் பாய்ந்த யானை தன்னுடைய இருப்பிடத்துல போய் விழுவது போல ராமனால் தாக்கப்பட்ட தாக்குதலினால் உடலும் உள்ளமும் சோர்ந்த ராவணன் என்ன நினைத்து கொண்டே போகிறான். இது நாள் வரைக்கும் என் கட்டளையை மூவகை உலகில் உள்ள மாந்தர்கள் அனைவரும் என்ன ஏதுன்னு கேட்காம நடந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நடுவுல தலைவனாயிருந்த நான் இப்பொழுது இப்படிப்பட்டதோர் இழிவான நிலையில் தோல்வியை சந்தித்து கிடக்கிறேனேன்னு வந்து விழுந்தான். அந்த நினைப்பு இருக்கு பாருங்க. தோற்றதை காட்டிலும்
அந்த தோல்வி என்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் வருது. எப்படியா? பன்னிரை பவளச் செவ்வாய் பைந்தொடி சீதை என்னும் பெண் இறை கொண்ட நெஞ்சில் நான் நிறை கொண்ட பின்னர் கண் இறை கோடல் செய்யான் கையறு கவலை சுற்ற உள்ளிறை மானம் தன்னை உமிழ்ந்து எரி உயிர்ப்பது ஆன். இதுதான். அதாவது செய்த தவறினுடைய விளைவை பார்த்த உடனே அவரவர் மனதுல ஒரு தெளிவு ஏற்படும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரியலைசேஷன். அது வந்தும் பயனில்லாமல் ராவணன் இருந்தான். அதுதான் வருத்தம். எப்படியா? பன்னிரை பவள செவ்வாய் இனிய இசையை போன்று பேசக்கூடிய சிவந்த வாயினை உடைய பைந்தொடி சீதை பைம்பொன்னாலாகிய வளையல்களை அணிந்த சீதை எனும் பெண் இறை கொண்ட நெஞ்சில், அப்படிப்பட்ட அழகான பெண் தங்கி தன் மனம் முழுவதும் வியாபித்துள்ள அந்த சீதையை, சீதையினால் வியாபிக்கப்பட்ட அவனது மனம் இப்ப என்னாச்சா? நான் நிறை கொண்ட பின்னர், முதல் நாள் ஏற்பட்ட தோல்வியினால நாணம் முழுவதும் அவன் மனது ஃபுல்லா நிறைஞ்சு போச்சான். வெட்கம். இதுவரைக்கும் அவன் மனதுல சீதை என்ற ஒருவரினது எண்ணம் தான் நிறைந்திருந்ததாம். இப்ப அந்த முதல் நாள் ராமனோடு நடந்த போர்ல பெற்ற தோல்வி, அதனால ஏற்பட்ட அவமானம், அதனால் இவனுள் ஏற்பட்ட வெட்கம், அவன் மனதுல இதுகாரும் இருந்த சீதையினது நினைப்பை நீக்கிவிட்டு இவன் மனது முழுவதும் இப்ப வெட்கமே நிரம்பி இருந்தது. அதனால என்னாச்சு? கண் இறை கோடல் செய்யான், சிறிதும் கண் தூங்கல. அவனுக்கு தூக்கம் அல்ல. வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, கலை உள்ளவனுக்கும் கவலை உள்ளவனுக்கும் தூக்கம் வராது அடிப்படையிலேயே. அதனால இப்ப ராவணனுக்கு கவலை, அந்த கவலை மனம் முழுவதும் போர்க்களத்துல ஏற்பட்ட தோல்வி வியாபித்ததனால சீதை ஞாபகம் கூட போயிட்டது. இந்த நாணத்தினால் கண் உறக்கம் கொள்ளவில்லை. அடுத்தது என்னவா? கையறு கவலை சுற்ற, செயலற்ற நிலையில ஏற்பட்ட கவலை. என்ன செய்வது இனி? சொல்றோம் இல்லையா, வாட் நெக்ஸ்ட்? இந்த கையற்ற நிலை, கையறு நிலைன்னு பேரு தமிழ்ல, ஸ்டன். அப்படியே நின்று விடுகிறது, செயலற்ற நிலையில நிற்பது. கையறு நிலை சுற்ற, கவலை சுற்ற, உள்ளிறை மானம் தன்னை, தன்னுடைய உள்ளத்துல சீதை இறந்த இடத்துல மான உணர்வு உமிழ்ந்து எரி உயிர்ப்பது ஆனான். வெளிப்படுத்த விரும்புவன் போல நெருப்பு போல பெருமூச்சு விட்டான். தாங்கல அவனுக்கு. வேடிக்கை என்னன்னா, சரி அப்பா தோத்துட்டோம். இந்த தோல்வியை கண்டு மற்றவர்களெல்லாம் இவனை பார்த்து சிரிப்பார்கள். அவனுக்கு தெரியும், இவன் இதுகாரும் யாரையெல்லாம் அடக்கி ஆண்டானோ, தேவர்களும் மூவர்களும் இந்திரனும் ஏனைய பிற வித்யாதரர்கள், கிம்பூருடர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், இவர்கள் எல்லாம் இவனை பார்த்து ஏளனம் செய்வார்கள்னு தெரியும். தோத்துட்ட பாத்தியான்னு. இவனை சார்ந்தவர்களும் இவனை ஏளனம் செய்யலாம். ஏன்னா தவறான வழியில போன, இதுவரைக்கும் சந்திக்காத தோல்வியை சந்தித்து விட்டான். ஏளனம் செய்யலாம். இதுக்கெல்லாம் அவன் கவலையே படலையா. எப்படியா? வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடு வைரத்தோளான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல் இயல் மிதிலை வந்த சாணகி நகுவாள் என்று நாணத்தால் சாம்பிட்டார். எப்படியா? இந்த இடம் எங்க ஞாபகம் இருக்கணும் தெரியுமா? அசோகவனத்துல ஹனுமன் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது ராவணன் வந்து சீதை கிட்ட பேசக்கூடிய பேச்சு இங்க நினைவுக்கு வந்தால் இந்த பாட்டோட பொருள் பேச்சு. அங்க சீதை கிட்ட பேசினா, உன்னுடைய கணவன் ஒரு அற்ப மானுடன், அவனை நான் மிக எளிதில் அழித்து விடுவேன்.
நீ அவன் வருவான் உன்னை காப்பாற்றுவான்லாம் எண்ணாத. என் வீரத்திற்கு முன்பு அவனெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, அவனெல்லாம் ஒரு தூசாக கருதுகிறேன். அப்ப சீதை சொன்னான், ராவணனை நிமிர்ந்து கூட பார்க்காம கீழ இருந்து ஒரு துரும்பு எடுத்து, நீ துரும்பு போன்றவன், என் நாயகன் ராமன் வருவான், அவன் வில்லுல பூட்டக்கூடிய அம்பு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். அப்பொழுது நீ நினைத்து பார்ப்பாய், ராமன் யார் என்பதை அப்பொழுது நீ எண்ணுவாய். இப்ப தெரியாது உனக்கு. சொல்லி அந்த ராவணனே என் நாயகன் ராமன் முன்னாடி நீ ஒரு துரும்புன்னு தூக்கி போட்ட. இத நினைச்சு பார்த்தா ராவணன், அன்றைக்கு சீதை சொன்னது நடந்துட்டது இல்லையா? இந்த செய்தி இப்ப அசோகவனத்துக்கு போய் சேரும் இல்லையா? முதல் நாள் போர்ல ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல சீதை உன் நாயக்கன் ராமன் ராவணனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டான். சீதை இப்ப மனசுக்குள்ள சிரிச்சுப்பான்ல. எப்படியா? நெடுவயிரத்தோளான் வைரம் போன்ற உறுதி வாய்ந்த கைகளையும் தோள்களையும் உடைய ராவணன் வானகும், தன்னால் வெல்லப்பட்ட அந்த வானவர்கள் எல்லாம் இப்பொழுது தன் தோல்வியை பார்த்து சிரிப்பார்கள் என்று கவலை கொள்ளலையாம். மண்ணும் எல்லாம் நகும், மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லோரும் சிரிப்பார்கள், அதுக்கு கவலைப்படலையாம். அடுத்த வார்த்தை ரொம்ப அழகு, நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று. என்னால் வெல்லப்பட்ட, என்னால் அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவில் இருந்த வீரர்கள், அவர்கள் வீரத்தை பார்த்து நான் எள்ளி நகையாடி அவர்களெல்லாம் கனப்பொழுதுல நான் வென்று இருக்கிறேன். என்னால் யாரையெல்லாம் பார்த்து நான் நகைத்தேனோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை பார்த்து நகைப்பார்கள். எப்படியா? நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று. என்னால் பார்த்து சிரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று. அதற்கு நானான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இயல்பா ஒருத்தன் வெக்கப்படணும், இதுக்கு ராவணன் வெக்கப்படலையா? எதற்கு வெக்கப்பட்டானா? வேல் நகு நெடுங்கண், வேலை காட்டிலும் கூர்மையான நீண்ட கண்களை உடையவளும், செவ்வாய் சிவந்த வாயினை உடையவளும், மெல்லியல் மென்மையான சாயலை உடையவளும் ஆகிய மிதிலை வந்த ஜானகி நகுவள், மிதிலையில் தோன்றிய ஜனகனது மகளாகிய ஜானகி என்னுடைய தோல்வியை பார்த்து அதை கேட்டு எள்ளி நகையாடுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் என்று எண்ணி எண்ணி வெக்கப்பட்டு கொமஞ்சி போனான். நான் சிறையெடுத்து வந்த ஒரு பெண், அவ ஏற்கனவே சொல்லி இருக்கா, என் கணவனோடு நீ போர் செய்யும் போது உன் வீரத்தை பார்க்கிறேன்னு. இப்ப அவள் சொல்லியது போல அவள் கணவனாகிய ராமனிடம் எல்லாவற்றையும் இழந்து தோல்வியை தழுவி தனியனாய் வந்து இருக்கிறேனே, இந்த செய்தி அவ காதுக்கு போனா அவ எப்படி என்ன ஏளனமா சிரிப்ப? அவள் சிரிப்புக்குத்தான் இவன் கவலைப்பட்டிருக்க. அவள் என்னை வெல்குவாளே, அவள் என்னை எள்ளி நகையாடுவாளே, அவள் எண்ணியது போல நடந்து விட்டது. அப்போ அவளை எந்த முகத்துல கொண்டு போய் பார்க்கிறது? அவள் சிரிப்பாள். நான் யாரை கையாண்டு யாரை கைப்பற்றி வந்தேனோ அவள் என்னை ஏளனம் செய்வாளே என்று வருந்தினான். என்ற நாணத்தினால் வெட்கப்பட்டான். அப்போ ஏற்கனவே நமக்கு ஒருத்தனை தெரியும், ராவணனது மாமன் மல்யவான். மிக வயது முதிர்ந்தவன். ராவணன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அறிவுரை சொல்றவன். ராவணன் என்ன நினைச்சுட்டாலும் பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். அதே மல்யவான் திரும்பி ராவணனை பத்தி ஏன் கவலைப்படுறேன், நீ இப்ப கவலைப்படுற அளவுக்கு என்ன நடந்துட்டது? ஆங்கு அவன் தன் மூதாதை ஆகிய மூப்பின் யாக்கை வாங்கிய வரிவில் அன்ன மாலியவான் எனும் ஓதும் பூங்கடல் அரக்கன் வந்து பொலம்கடல் இலங்கை வேந்தை தாங்கிய அமளிமாட்டு ஓர் தவிசிடை பீடம் சார்ந்தான். ஆங்கு இவ்வாறு ராவணன் தன்னளவிலே வருந்தி கொண்டிருந்த பொழுது வாங்கிய வரிவில் அன்ன வளைந்த கட்டமைந்த வில்லை போன்ற முதுகு கூண் விழுந்தவன் வயோதிகத்தினால
வில் வளைஞ்சது போல முதுகு வளைந்திருக்கிறான். மூப்பின் யாக்கை முதுமையால் வளைந்த உடம்பை உடைய மால்யவான் எனும் போதும் மால்யவான் என்று சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அவன் தன் மூதாதையாகிய ராவணனுக்கு பாட்டனாகிய பூங்கடல் அரக்கன் வந்து அழகிய வீரக்கடல் அணிந்த அந்த மால்யவான் வந்து பொலங்கடல் இலங்கை வேந்தை பொன்னால் ஆகிய கடலை அணிந்த வேந்தனாகிய ராவணனிடம் வந்து சேர்ந்து தாங்கிய அமளி மாட்டு ராவணன் படுத்திருக்கக்கூடிய படுக்கைக்கு அருகில ஓர் தவிசு உடை பீடம் சேர்ந்தான். மெத்தையிட்ட ஆசனத்துல வந்து அமர்ந்தான். கம்பன் என்ன ஒரு நுணுக்கமான விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த ஆசனத்தின் பேர்ல மெத்தை இருந்தது. வரவன் வயதானவன் சாதாரண ஆசனத்துல உட்கார்ந்தா அது உறுத்தும். அதனாலதான் தவிசு இடை பீடம் போட்ட மெத்தையினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கை. இதான் கம்பன் கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். சின்ன சின்ன விழுக்கு நுணுக்கங்களை எல்லாம் பார்த்து சொல்லு. வந்து ராவணனை அழைக்கல, ராவணனும் இவனை அழைக்கல. மால்யவானுக்கு விஷயம் எல்லாம் தெரிந்தது. ஆகவே இந்த ராவணனுக்கு அவன் அழைப்பான்னு எதிர்பார்க்கல, நேரடியா வந்தான். முதியோர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான், அழையாமலேயே வந்து தங்கள் அனுபவத்தை அறிவுரையா சொல்லுவார்கள். ஏற்பவர்கள் ஏற்கலாம், ஏற்கக்கூடிய மனது இருக்கணும். ராவணனுக்கு அது இல்லை. என்னாச்சு? இருந்தவன் இலங்கை வேந்தன் இயற்கையை எய்த நோக்கி பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனன் போலும் என்ன வருந்தினை மனமும் தோளும் வாடினை நாளும் வாடா பெருந்தவம் உடைய ஐயா என் உற்ற பெற்றி என்று அழகான கேள்வி. இருந்தவன் தவிசு பீடத்துல வந்து அமர்ந்தவனாகிய மால்யவான் இலங்கை வேந்தன் ராவணனினுடைய இயற்கையை எய்த நோக்கி, ராவணன் கிடந்த கோலம் இயற்கையை எய்த நோக்கி நிலைமையை உற்று பார்த்தான். உற்று பார்த்து பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனன் போலும் என்ன, அண்மையில் நெருங்கி வந்துள்ள போரில இவன் தோற்றுவிட்டான் போலும் என்பதை உணர்ந்து அதை எண்ணி நாளும் வாட பெருந்தவம் உடைய ஐயா, எந்த நாளும் கெடாத அரிய பெரும் தவங்களை செய்தற்கு உரிய ஆற்றலை பெற்ற ராவணனே, மனமும் வருந்தினை, இந்த மனம் வருத்த உற்றிருக்கிறாயா, தோளும் வாடினை, யாருக்கும் தோற்காத உன் தோல் இப்பொழுது தோல்வியினால் சாம்பி இருக்கிறது, என் உற்ற பெற்றி என்றான். உற்ற செயல் என என்னன்னு கேட்டான். என்ன நடந்துட்டது? உற்ற பெற்றி என்ன நடந்துட்டது? அழையாத விருந்தாளியா வந்துட்டான். வந்தவன் பாட்டேன். அவங்கிட்ட போயிட்டு எதையும் மறைக்க முடியாது. ஒன்று இவன் சொல்லவில்லைனாலும் அடுத்தவன் சொல்ல போறான். அதனால ராவணன் தெளிவா மால்யவான் கிட்ட போர்க்களத்துல என்ன நடந்ததுதான் அழகு. ஏது நான் ரொம்ப அழகுன்னு சொல்றேன்னா, ஏதோ இந்த வானரங்கள் வந்தாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் சொல்லல. ராவணன் அப்படி சொல்லவே இல்லை. தனக்கு ஏற்பட்ட தோல்விய அணு அணுவாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. போர்க்களத்துல என்ன நடந்தது, தன் கை ஓய்ந்தது, ராமன் அது கை உயர்ந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் ஃபூல்ஸ். சில நேரங்கள்ல முட்டாள்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெருசா சாதிப்பது போல ராமனுக்கும் இந்த வானரர்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்ததுன்னு சொல்லல ராவன். அவர்களுக்கு இந்த வெற்றி தகுதியானது, அதற்கு உண்டான ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு. பின்னாடி ராவணன் சொல்லுவான் ஒரு இடத்துல, இந்த பகுதியிலேயே ஒரு 10-15 பாட்டு தள்ளி, இப்படிப்பட்டதோர் பகையை நான் பேரனு பெற்றேன்னு வருத்தப்பட்டான். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. பேருன்னு சொன்னா
அரிய தவம் செய்து அதனால் ஏற்பட்ட முயற்சியினால் பெறக்கூடிய வரத்துக்கு பேரு பேரு. ஆனா ராவணன் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா இவனுக்கு ஒரு பேரு போல இந்த பகை வந்ததாம். எப்படி? தனக்கு கிடைச்ச பகை கூட தன் ஆற்றலுக்கு உரியதாகியதோர் பேருன்னு ஒருத்தன் வீரன் நினைக்கிறான்னா உண்மையான வீரன். அதனாலதான் மால்யவான்ட்ட சொன்னா, நான் ஒண்ணு சாதாரணமெல்லாம் போய் இந்த வானரர்கள் கிட்டையும் ராமன் கிட்டையும் அவர்களுக்கு ஏதோ அதிர்ஷ்ட வயத்தால் அவர்கள் வென்றார்கள், நான் தோற்றேன்னு சொல்லல. ராமனது அம்ப அப்படி பாராட்டினான். எதிரியும் புகழக்கூடிய அளவுல ஒருவனது ஆற்றல் இருக்கும். அதுதான் உண்மை ஆற்றல். ராவணன் எவ்வளவு பெரிய வீரன். இப்ப ராவணனோடு ராமனை ஒப்பிட்டா ராமனுக்கு இருக்கக்கூடிய போர்க்கால அனுபவம் குறைவு. ஞாபகம் வச்சுங்க. ராமன் இந்த இலங்கை போற தவிர இதுக்கு முன்னாடி பல பல அரக்கர்களை கொன்றிருக்கிறான். அது எல்லாம் போர் நடத்தி அல்ல, தனி ஒருவனாக நின்று அவன் அழிச்சிருக்கான். வானரத்தனுடைய துணை ஏற்பட்டதற்கு பிறகு அவன் இதான் முதல்ல சந்திக்கக்கூடிய பெரும் போர். வாலிய தனியா அழிச்சான், கபந்தனையோ விராதனையோ தனியா அழிச்சான், தண்டகாரண்ய வனத்துல எதிர்த்த பல அரக்கர்களை தனியா அழிச்சான். ஒரு முறையான அணிவகுக்கப்பட்ட போர் இல்லை அவனுக்கு. அவன் அயோத்தியில இருந்த போது எந்த போருக்கும் போகல. மாரீசன் சுபாகுவ விஸ்வாமித்திரருக்கோசரம் போன போது தனியாதான் அவனும் லக்குவனுமாக நின்றார்கள். தாடகைய தனியாதான் அழிச்சான். ஒரு பெரிய படையை நடத்தி மற்றொரு பெரிய படையோடு பொருத விட்டு வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய அந்த கலை அவனுக்கு தெரியாது. தெரிந்திருந்தாலும் இதுவரைக்கும் அதை செயல்படுத்தினவன் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உங்கள் தனி வீரம்ன்றது வேற, ஒரு பெரிய படையை முறையாக நடத்தி அதன் மூலமாக பெறுவதுன்ற வீரம் வேற. ரெண்டுத்துக்கும் தொடர்பே கிடையாது. இதான் அவனுக்கு முதல் போர். அந்த போரில் அவன் காட்டிய வீரம், அவனை சார்ந்த வானரர்கள் காட்டின வீரம், அதனால் ராவணன் பெற்ற தோல்வி. இத ராவணன் தன்னிலையிலிருந்து மதிப்பீடு செய்ய அப்படி செய்ததனால மால்யவான்ட்ட சொன்னா, ராமன் சாதாரண ஆள் இல்லை. எப்படியா சுவை மன்னிக்கணும், கவை உரு நெஞ்சன் காந்தி கனல்கின்ற கண்ணன் 10 சிவையின் வாய் என்ன செய்த தீ உயிர்ப்பு உற திறந்த மூக்கன் நவையறு பாகை அன்றி அமுதினை நக்கினாலும் சுவையற புலர்ந்த நாவான் இணையன சொல்லல் உற்றான். கவை உரு நெஞ்சன், கவைனா துன்பம், கவ்வை துன்பம், கவை இப்படியே துன்பம் கவ்வின மனசோட பேசுறான் மால்யவான் கிட்ட. குழந்தைகள்லாம் பாருங்க, எப்பவுமே தாத்தா கிட்ட உரிமை எடுத்துட்டு பேசும். மால்யவான் பாட்டன் சொல்றான், அப்படியே தன் கவலையான மனச காந்தி கனல்கின்ற கண்ணன், நெருப்பு போல அந்த அவமானத்தினால காந்தக்கூடிய கண்கள் 20 கண்ணும், 10 சிவையின் வாயென 10 துருத்திகளை போன்று வாய் மூச்சு விடுறது பெருசா, புசு புசுன்னு. செந்தி உயிர்ப்பு உற திறந்த மூக்கன், அவனது 10 முகத்துல இருக்கக்கூடிய மூக்குல அந்த துவாரத்தின் வழியா அனல் காத்து வீசுகிறது. திறந்த மூக்கன், அனல் காற்று வீசுகிறது. நவையறு பாகை அன்றி, குற்றம் இல்லாத வெள்ளப்பாகை அன்றி அமுதினை நக்கினால், அமுதத்தையே இப்ப சாப்பிட்டாலும் சுவையற புலர்ந்த நாவன், சுவை முழுவதும் உரைக்காதவாறு உலர்ந்த நாவு. எதையும் ரசிக்கிற மனோநிலையில இல்லை. அதான் பொருள். சக்கரப்பாக இல்ல, அமிழ்தத்தையே கொடுத்தா கூட அவனுக்கு இப்ப தெரியாது.
என்ன சாப்பிடுறோம் தெரியாது. அந்த அளவினுக்கு கவலையும், அந்த அளவினுக்கு தோல்வியினால் ஏற்பட்ட அவமானமும் இவனை பீடித்து வருத்துவதினால ரொம்ப நொந்து போயிருக்கு. அமிழ்தமே கூட இப்ப அவனுக்கு கசக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நாவினை உடையவன் இணையன சொல்லல் உற்றான். தான் இந்த போர்க்களத்துல தனக்கு எப்படியெல்லாம் இந்த தோல்வி வந்தது என்பதை சொல்லுதற்கு முற்பட்டான். இத அடுத்த வகுப்புல ஒரே தொடரா பார்ப்போம். நாளை பெரிய புராணம் உண்டு.